சுதி, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் விடவே மாட்டேன். கம்பெனியை விற்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க மேடம். எப்ப என்ன நடக்கும்னு இங்க வேலை பார்க்குற 500 குடும்பமும் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கு மேடம். என்ன இது? ஆதியை யாரோ கத்தியால குத்துற மாதிரி கனவு வருது. ஆதிக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? அதான் இப்படிலாம் கனவு வருதா? கடவுளே, ஆதியை நீதான் காப்பாத்தணும். கடவுளே, கனவுல வந்த மாதிரியே ஆதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவருக்கு நீதான் துணையா இருக்கணும். இந்த துரை, மித்ரா, யாரோ ஒரு லேடி, இவங்கெல்லாம் ஆதியோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்க. அந்த லேடி யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீதான்ப்பா வழி காட்டணும். நீ சரியான வழிய காட்டுறன்னு நான் நம்புறேன் சாமி. எனக்கு இது போதும். அந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாராவது இருந்திருப்பாங்களோ? அந்த துரைக்கு வேலையே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்லி தான் ஆஃபீஸ்க்கு வேலை கேட்டு வந்தான். இப்போ என்னடான்னா அவன் அக்கௌண்ட்டில் 5 லட்ச ரூபா பணம் டெபாசிட் ஆகுது. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை யாரும் சும்மா கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஆஃபீஸ்க்கு போய் அவனுக்கு சேலரி எப்படி கிரெடிட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்.